ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்று, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமடைகிறதே ஒரு பெரிய விசேஷம். இதில் 8, 11 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை வேறு, அதாவது குரு புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த குரு புதன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு அதீத லாபத்தை எதிரிகளிடமிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பொதுவாக இந்த 8ஆம் இடத்துல புதன் நீச்சமடையும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வரணும். அதுவும் இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10 to ஏப்ரல் 14க்குள்ளார பல பேர்த்துக்கு பிரச்சனையை வராமாரி சரியாக போகும். அப்படிப்பட்ட எப்படி இப்போ ஈரானை ஒரே நாளில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு இன்னி வரைக்கும் இழுத்துன்னு இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இழுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில். ஆனால் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட வேண்டியது இருக்கும். என்ன உங்களுக்கு அதீத உடல் உழைப்பு தேவைப்படும். அதனால் உங்களுக்கு உடல் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய எதிரிகளாலேயே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த சிம்மராசிக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. இத்தனை நாளாக உங்களை பிரச்சனை பண்ணி, உங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அது ஆணோ பெண்ணோ, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போக போகிறார். இத்தனை நாள் இல்லாத ஒரு நல்ல செய்தி இப்போ சொல்கிறேன். ஸோ குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இது எப்போ தெரியும் அப்படின்னா ஜூன் மாதம்தான் தெரியும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைலமாவில் இருப்பீங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி வரும். அது இப்போத்துலேருந்தே நடக்கும். இன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா, ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சதுன்னா, ஏப்ரல் 1 ஆரம்பிச்சதுன்னா ஜூன் 1, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏமாந்துருவீங்களோன்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை, அது ஃபூல்ஸ் டே கிடையாது, சக்ஸஸ் டேன்னு ஜூன் 1ஆம் தேதி தெரியும். ஸோ சந்தோஷ நிகழ்வு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 15 காலை 9:37 முதல் ஏப்ரல் 17 மதியம் 12:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த ஏப்ரல் 15 to 17 மறுபடியும் ஒரு சதுர்கிரக சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன், இந்த 4 கிரக சேர்க்கை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிக்கலாம். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகி, அதுக்கப்புறம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கான சுந்தரகாண்டம், இதை 2ஐயும் தினமும் படிச்சுட்டு வாங்க. சுந்தரகாண்டத்தை 7 நாளில் முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை முடிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். நிம்மதியை தரக்கூடிய, எப்படி சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் முடிஞ்ச உடனே ஆரண்ய காண்டத்தில் போயிட்டு பேர் என்ன, ராமாயண இதில் ஸ்ரீலங்காவில் போயிட்டு சீதாதேவிக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னாரோ, இந்த சுந்தரகாண்டம் படித்து முடிங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.